ஸோ ஹர்ட்ஸு, ட்ராமா இதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ஃபியூ ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணாலோ, இப்போ நான் உங்களை பார்த்து சிரிக்கல அப்படின்னு ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா, நான் திரும்ப சிரிச்சாதான் உங்கள் ஹார்ட்டு ஹீல் ஆகும்லாம் நினைக்கக்கூடாது. சிரிக்கணும்னா சிரிச்சுனே. ஆனால் நாளைக்கு வேறு யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேறு யாராவது ஹர்ட் பண்ணுவாங்க, யாராவது ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எல்லாரும் வந்து மாற்ற மாட்டாங்க அவங்க பண்ணுறது. ஹர்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. பாதி பேருக்கு அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கனால நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது யாருக்கும் வெளியில் தெரியாது. ஞாபகம் வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான இது, நான் ஹர்ட்டாக இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். ஹர்ட்டாக இருக்கேன்னு சொன்னீங்களா? இல்லை, மைண்டில் யோசித்தேன். நான் மூஞ்சி இப்படி வச்சேன். மூஞ்சி அப்படி வச்சா ஏன் மூஞ்சி இப்படி வச்சா பாத்ரூம் வந்தால் கூட மூஞ்சி அப்படி தான் வைப்பாங்க. அப்போ எப்பயுமே வந்து ஹர்ட்டாக இருக்கனால தான் மூஞ்சி இப்படி வைக்கணுமா? பாத்ரூம் அவசரமாக வந்தாலும் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். இப்படி வச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஷேர் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யாருமே வந்து உங்ககிட்ட எதுவும் பேச தேவையில்லை, யாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை, யாருமே எதையுமே மாற்றிக்க தேவையில்லை. நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஓஎம்ஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து சர்வீஸ் ரோடு இருக்கும். ஸோ சர்வீஸ் ரோட்டில் வண்டியும் போகும், ஆளும் போவான். ஸோ நீங்கள் ஜாலியாக ஆஃபீஸ் முடிச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க. வேகமாக ஒருத்தன் டியூக் பைக்கில் வரான், டமால்னு உங்களை இடிச்சிட்டு போயிட்டான். நீங்கள் தபேர்னு இப்படி கிடக்குறீங்க கீழே, வாயில் ரத்தம், லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிருச்சு. ஸோ பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டிங்க, இப்போ ரெட் கலரில் இருக்குது லிப்ஸ்டிக். அப்படியே ஏன்னு கிடக்குறீங்க, எந்திரிக்கிறீங்க. டியூக் பைக்கில் அவன் போயிட்டான், 150 கிலோமீட்டரில் வந்தான், டர்ன்னு போயிட்டான். அவன் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? அவன் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு எடுத்து அப்படியே போட்டு விட்டாதான் அப்போ தான் ஹீல் ஆவேன், இல்லைன்னா நான் ரத்தத்தோட சுற்றுவேன் அப்படின்னு சுற்றுவீங்களா? இல்லைல்ல. ஹாஸ்பிட்டல் போவீங்களா? மருந்து போடுவீங்களா? அதே மாதிரி தான் ஹார்ட்லேயும் யாராவது ஹர்ட் பண்ணால் சரி பண்ண வேண்டியது உங்கள் வேலை, உங்கள் ஹார்ட். அது ஹர்ட் பண்ணது அவங்க. அதே மாதிரி தான் வாயை உடச்சது அவன், உங்கள் வாய் தானே. உங்கள் வாய் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. அதே மாதிரி உங்கள் ஹார்ட் நல்லா இருக்கணும்னா நீங்கள் காடுகிட்ட போங்க. நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டீங்க? அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்கல, அவங்க என்கிட்ட பேசலை, அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பலை, அவங்க என்ன இன்னும் பிளாக் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. நீங்களும் பிளாக் பண்ணுங்க அவங்கள. அவங்க பிளாக் பண்ணால் நீங்களும் பிளாக் பண்ணுங்க. அவங்க அன்பிளாக் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் பிளாக் பண்ணிடுவீங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஹார்ட் ஹீலிங்கில் யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை, யாரும் மாற தேவையில்லை, யாரும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. உங்களுக்கு ஹெல்ப்னா 3rd பர்சன் வேணால் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, அவங்க மாறணும்னு நினைக்க தேவையில்லை. இப்போ அவங்க பேச ரெடி, உங்களை ஹர்ட் பண்ணவங்க பேச ரெடினா பேசலாம், சண்டை போடுறாங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா யாரோட சேஞ்சோ யாரோட பெர்மிஷனோ உங்களுக்கு தேவையில்லை உங்கள் ஹார்ட் ஹீல் ஆகிறதுக்கு. எப்படி உங்கள் பாடி ஹீல் ஆகிறதுக்கு யாரோட பெர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லையோ, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் மருந்து போட்டுருவாங்க, அதே மாதிரி காடிக்கிட்ட போனீங்கன்னா காடி ஹீல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என் ஹார்ட்டு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் இமோஷன் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் ஹர்ட்டு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன் ட்ராமா ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்னதில் நான் எதுவுமே பண்ணல, அவங்க என்னை ஹார்ம் பண்ணாங்க. நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு குழந்தை, அவங்க என்னை ஹார்ம் பண்ணாங்க, அவங்க என்னை அப்யூஸ் பண்ணாங்க தான். யாரோட மைண்டு, யாரோட ஹார்ட்டு, யாரோட பாடி, அவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கனால ஏதோ மாற போகிறது இல்லை. அவங்க திருந்தி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோன்னா சில நேரம் நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடும். நம்ம ஹார்ட்டை காட் கிட்ட கொண்டு போனால் காட் ஹீல் பண்ணுவான். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள். செகண்டு, ஹர்ட்ஸ் ட்ராமா ஹீல் பண்ணுறது. செகண்ட் வந்து உண்மையாகவே யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணாங்களா, இல்லைன்னா நம்மளே ஹர்ட் ஆனுமான்றதை கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. நான் எப்போ ரிஜெக்ட் பண்ணேன்? நான் உங்களை ரிஜெக்டே பண்ணலையே, எனக்கு உங்களுக்கு பிடிக்குமே, நான் ஏன் உங்களை ரிஜெக்ட் பண்ண? இல்லை நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. நான் ரிஜெக்ட் பண்ணலையே. இல்லை நீங்கள் பாட்டி, நான் பண்ணல. எனக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம்னா, தப்பு பண்ணலைன்னா ஒத்துக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன்னா எவ்வளோ நாளும் அடிங்க, டீச்சர் கமான் அடிங்க,
குரூசிஃபை பண்ணிக்கோங்க என்ன, இந்தாங்க வச்சுக்கோங்க. நான் தப்பு பண்ணலன்னா டீச்சர் அடித்தா டீச்சர் கையை பிடிப்பேன். அப்படி தான் வளர்ந்தேன். தப்பு பண்ணலன்னா அவ்வளோதான், அப்படியே நிற்பேன் டீச்சர் முன்னாடி. இல்லை சொல்லுவேன். பிரின்சிபல் சீனியர் பிரின்சிபல்லாம் பயம் கிடையாது. தப்புலாம் நான் தான் பண்ணல அப்படியே சொல்லிடுவேன். ஆனால் என்கிட்ட நான் தப்பு பண்ணால் ஓகே, ஆமாம் தப்பு பண்ணேன்னு ஒத்துருவேன். டீச்சர்ட்டே ஒத்துப்பேன். அடி வாங்கினாலும் கவலைப்பட மாட்டேன். வீட்டில் கூப்பிட்டாலும் ஓகே கூப்பிடுங்கன்னு சொல்லிடுவேன். தப்பு பண்ணால் ஒத்துக்கணும், தப்பு பண்ணால் ஒத்துக்கக்கூடாது. இது என்னோடய லைஃப் பிரின்சிபல். அப்போ நான் ஒருத்தங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆமாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணேன் அப்படி சொல்லிடுவேன். ரிஜெக்ட் பண்ணலன்னா அவங்க என்ன ட்ராமா பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணலன்னு தான் சொல்ல போகிறேன் நான். ஆனால் நிறைய பேர் ஹர்ட் ஆயிடறாங்க. நிறைய பேரை எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு நிறைய பேரை எனக்கு பிடிக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேரை எனக்கு பிடிக்காது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கும்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று நினச்சிக்கலாம். அதே மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணிக்கலாம், நம்மளே தான் நினச்சிக்கலாம். பைபிளில் வந்து 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க, கெயின் ஏபல். கெயின் என்ன பண்ணுறாரு, காடுக்கு போய் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு. ஏபிள் என்ன பண்ணுறாரு, சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாரு. 2 பேரும் சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க. காட் வந்து ஏபிளோட சாக்ரிஃபைஸ் சூப்பர்ப்பா, நீ தான்ப்பா ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று கெயின் கோச்சிக்கிட்டார். கெயின் சோகமாக இருக்கார், கெயின் அழுறாரு. யாருக்கு ஹர்ட் பண்ணா, யாருமே ஹர்ட் பண்ணல. ஏபல் காடுக்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாரு, காடு ஏபலை அப்ரிஷியேட் பண்ணாரு. ஏன்னா ஏபல் நல்ல சாக்ரிஃபைஸ் கொடுத்தாரு. அதுக்கு ஏன் கெயின் ஹேட் ஆனது, ஜெலசி. ஜெலசி ஜெலசி ஜெலசினா லவ் கிடையாது. ஜெலசினா அடுத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஜெலசினா நம்ம ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். சார் நிறைய நேரம் ஹர்ட் ஆகுறது அடுத்தவங்க ஹர்ட் பண்ணிடல, ஜெலசினால, ப்ரைட்னால, ஃபியர்னால, இன்செக்யூரிட்டினால. உங்கள் இன்செக்யூரிட்டி உங்கள் பிரச்சனை, அது தெரியுமா? உங்கள் இன்செக்யூரிட்டி வேறு யார் பிரச்சனை இல்லை. நான் இன்செக்யூராக இருக்கேன், நீ செக்யூராகவே ஃபீல் பண்ண வைக்கல. நீங்கள் இன்செக்யூர்னா அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் பயப்படுறீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. அடுத்தவங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம். அவங்க பண்ணாட்டி அவங்கள கஷ்டப்படுத்தி சண்டை போடுறீங்கன்னா தப்பு. உங்களை யாரும் ஹர்ட் பண்ணல, நீங்கள் பயப்படுறீங்கன்னா அது உங்கள் ஹார்ட்டு. ஸோ பிரித்து பார்க்க முடியணும், எது யார் ஹர்ட் பண்ணது, எது யார் ஹர்ட் பண்ணல. நிறைய டைம் வந்து பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைன்னு வருவாங்க. ஸோ நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வரவங்கள நம்பிடுவேன். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்க வந்துடுவாங்க, ஒய்ஃப்ஸ். அண்ணா இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. நானும் அச்சோ இப்படி பண்ணிட்டாங்களே, பெண்களுக்காக நம்ம எந்திரிச்சு நிற்கணும், பெண்களுக்காக நம்ம போராடணும், இந்த ஆம்பளைங்க இப்படி பண்ணக்கூடாதே அப்படின்னு நானும் வீரவசனம்லாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தா ஃப்ராடுத்தனம் பண்ணது அந்த ஒய்ஃபாக இருக்கும். அந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இந்த பொண்ணு ஹர்ட் ஆகும், என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க. உண்மை இல்லை. வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, சமைக்க சொல்லியிருப்பாங்க. என்ன சமைக்க சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மாவே சமைக்க சொல்ல, அப்பாவே சமைக்க சொல்ல. யாராவது சமைச்சு தானே ஆகணும். பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு சொல்ல, யாராவது சமைக்கணும்ல. பசங்களும் சமைக்கணும், பொண்ணுங்களும் சமைக்கணும். அதுக்காண்டி சமைக்க சொல்றது ஒரு குற்றம் அப்படின்னு எத்தனையோ பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னைய சமைக்க சொல்லிட்டாங்க, என்னைய பாத்திரம் கழுவ சொல்லிட்டாங்க. யாரும் ஹர்ட் பண்ணல, அதெல்லாம் ஹர்ட் கிடையாது. முக்காவாசி ஹர்ட் 90% வச்சுக்கோங்க, நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறது தான். நீங்களே உங்களை ஹர்ட் பண்ணா. ஸோ கண்டுபிடிக்கணும், உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ணீங்களா இல்லை வேறு யாராவது ஹர்ட் பண்ணாங்களா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் ஹார்ட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் ஹர்ட்டு உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் ஹர்ட் ஆனீங்களா, நீங்களே ஹர்ட் ஆகிக்கிட்டீங்களா, யாராவது ஹர்ட் பண்ணாங்களா கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா, 2 வந்துருச்சு. 90% நீங்களே தான் ஹர்ட் ஆகிருக்கீங்க, 10% வேறு யாராவது ஹர்ட் பண்ணிக்காங்க உங்களை. ஸோ இந்த 90% என்ன பண்ணணும் தெரியுமா, திருந்தணும். என்ன பண்ணணும், தப்பு பண்ணால் என்ன பண்ணுவோம், திருந்தணும். யார் திருந்தணும், நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் திருந்தலன்னு என்ன ஆகும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெல்லஸாக இருந்து நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் ப்ரைட்ஃபுல்லாக இருந்து செல்ஃபிஷாக இருந்து நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் இன்செக்யூராக இருந்து வேறு யார் கூட சண்டை போடுறீங்கன்னா நீங்கள் தான் திருந்தணும். நீங்கள் திருந்துறதுக்கு காட் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் திருந்துறதுக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் திருந்தி உங்களை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹார்ட் உடனே ஹீல் ஆகும். உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா அதை ஒத்துக்கிட்டு
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நீங்கள் உங்களை மன்னிச்சு நீங்கள் திருந்திட்டீங்கன்னா, ரிப்பென்டன்ஸ்னா திரும்பி போகிறது. ஸோ அப்படி ரிப்பென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹார்ட் ஹீல் ஆயிரும். அடுத்தது இன்னொரு 10% இருக்கு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, 90% நானே என்னை ஹர்ட் பண்ணிக்கிறேன்னா, நான் சுற்றி இருக்கவங்க தான் ஹர்ட் பண்ணாங்கன்னு நினச்சேன், நான் என் பக்கத்தில் இருக்கவங்க தான் என்னை நிறைய ஹர்ட் பண்ணாங்கன்னு நினச்சேன், இவர் என்ன 90% சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு இங்கே அப்போஸ்தலர் பால் தெரியும்? அப்போஸ்தலர் பால் தெரியுமா? அவரை மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் 90% ஹர்ட்டு அடுத்தவங்க கொண்டு வர்றது. அவரை மாதிரி நீங்கள் வாழலைன்னா உங்கள் லைஃப்பில் 90% ஹர்ட்டு நீங்களே கொண்டு வருது. புரிஞ்சுச்சா? நீங்கள் பால் மாதிரி ஆகிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் மாறிடும். அது வரைக்கும் 90% உங்கள் பிரச்சனை தான். மீதி 10% இருக்குது. அடுத்தவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்தவங்க நம்மளை ஹார்ம் பண்ணதாக இருக்கட்டும், சின்னதில் யாரோ நம்மளை இது பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இப்போ அதெல்லாம் பிரச்சனை தான், அதெல்லாம் கஷ்டம் தான், அதெல்லாம் வந்து நம்மளை டேமேஜ் பண்ண தான் செய்யும். இப்போ அதெல்லாம் இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணோன்னா, யார் நம்மளை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள மன்னிக்கணும். அது எப்படி மன்னிக்கிறது? அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி, அப்போனா ஹீல் ஆக முடியாது. ஜீசஸ் வந்து ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை சொன்னாங்கன்னா, ஒரு ராஜா இருப்பார். ஸோ அந்த ராஜா கிட்ட ஒருத்தன் வந்து கடனாளியாக இருப்பான். அப்போ அவர் வந்து கடன் எல்லாம் கொடு, இல்லைன்னா அவள் தான் அப்படின்னு ராஜா சொல்லுவார். உடனே இவன் சொல்லுவாங்க, ராஜா என்னை மன்னிச்சிருங்க ராஜா, நான் தெரியாமல் இவ்வளோ கடன் வாங்கிட்டு கெட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன் ராஜா, என்னை மன்னிச்சிருங்க. அப்போ ராஜா சொல்லுவார், சரிடா நான் உன்னை மன்னிச்சிடுறேன்டா, அவன் கடனெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவன் வெளியே போய் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒருத்தன் அவன் இன்னொருத்தன் கடன் கொடுத்துருப்பான். அவன்கிட்ட போய்ட்டு கடன் கொடுறான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிப்பான். ராஜாவுக்கு நியூஸ் போயிடும். ராஜா என்ன பண்ணுவார், யாரை மன்னிச்சாரோ அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார். அதெல்லாம் ஜீசஸ் என்ன தெரியுமா சொல்ல வராங்க, நம்மளை ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு சொல்ல வரல. ஜீசஸ் நம்மளை ஜெயிலில் தூக்கி போட தேவையில்லை. நீ மன்னிக்கலைன்னா நீ ஜெயிலில் தான் இருப்ப, இமோஷ்னலாக ஜெயிலில் தான் இருப்ப. அடுத்தவங்களை நீ மன்னிக்கலைன்னா அது உனக்கு தான் பிரச்சனை. அடுத்தவங்கள மன்னிக்கலைன்னா, ஜாய்ஸ் மேயர் வந்து இப்படி சொல்லுவாங்க, அடுத்தவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது என்னன்னா, நம்ம பாய்சன் குடிச்சிட்டு அவன் சாகணும்னு நினைக்கிறது. நம்ம பாய்சன் குடிச்சா நம்ம தானே சாவோம், அவன் எப்படி சாவான்? நான் அதை மாற்றி சொல்கிறேன், ஒரு பாம் எடுத்து அதை சேரில் வச்சுட்டு அதில் உட்காந்துட்டு எப்படியாவது அவன் செத்துடணும் அப்படின்னு நினச்சா எப்படி நடக்கும்? பாம்பு உங்கள் பின்னாடி தான் வெடியும். அப்போ நீங்கள் தான் இப்படி போகணும். லைஃப்பில் இப்படி போக வேணான்னா நீங்கள் மாறுங்க, நீங்கள் உங்கள் ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்கள், அடுத்தவங்கள மன்னிங்க. யாராவது ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து உங்களை வந்து செக்ஷுவலாக ரேப் பண்ணியிருந்தாலும், அவங்க எவ்வளோ கேவலமான கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மன்னிக்கிறது அவங்க நல்லவங்கன்றதுக்காக இல்லை, அவங்கள நீங்கள் மன்னிக்கிறது காடுக்காக, அவங்கள நீங்கள் மன்னிக்கிறது உங்களுக்காக, உங்கள் நல்லதுக்காக. ஏன்னா நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஃப்ரீடம், நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை. அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப், இப்படி மன்னிச்சு திருந்தினாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிடும். மன்னிச்சோன்னே ஹார்ட் அப்படியே புஷ்ஷுன்னு சரியா மன்னிச்சோன்னே, உங்களை நீங்கள் மன்னிச்சோன்னே, அடுத்தவங்களை மன்னிச்சோன்னே, உங்கள் தப்பை நீங்கள் ஒத்துக்கிட்டு உங்கள் தப்பை நீங்கள் திருத்தணுன்னே உங்கள் ஹார்ட்டு சரியாயிடும். ஆனால் எல்லா டைமும் சரியாயிடாது. சில நேரம் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயம் வந்து நம்மளை ரொம்ப ஆழமாக பாதிச்சிடும், ரொம்ப பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடும், அது டீப்பாக இருக்கும். ஸோ மன்னிச்சோன்னே வந்து ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், திருந்தணுன்னு ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஆனால் என்னோட டெப்த்தில் வந்து அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு வந்து காட் வந்து நம்மளுக்கு ஹீலிங் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ப்ரே பண்ணி ரிசீவ் பண்ணி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேட்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்பில் பிரச்சனை தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சொல்யூஷன் சிம்பிள் தான். அவங்க நீ ஹர்ட் பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்க, என்ன சிம்பிளாக சொல்கிறீங்க? சிம்பிள் தான். நான் இப்படி பண்ணிட்டே இருக்கேன், உங்களை மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான். தப்பு பண்ணிட்டே இருக்கேன், திருந்துங்க. திருந்த மாட்டேங்கிறேன், ஏன் திருந்த மாட்டேங்கிறீங்க? இல்லை திருந்துங்க, அவ்வளோ. ஆனாலும் வலிக்குது, ஹீலிங் ப்ரே பண்ணுங்க, காட் ஹீலிங் கொடுப்பாங்க. பைபிள் வந்து 2 விஷயம் சொல்லுது, காட் இஸ் க்ளோஸ் டு த broken hearted,
காட் ஹீல்ஸ் த broken hearted. ரெண்டுமே வேறு. ஸோ நம்ம ஹார்ட்டு உடஞ்சிச்சுன்னா, நம்ம ஹார்ட் லைஃப்பில் நடக்கிற விஷயம்லாம் நம்ம ஹார்ட்டை டேமேஜ் பண்ணும்போது காட் நம்ம கூட இருப்பாங்கன்னு போட்டுருக்கு. கூட மட்டும் இருக்க மாட்டாங்க, நம்மளை ஹீல் பண்ணுவாங்கன்னு போட்டுருக்கு. நிறைய நேரம் வந்து ஹீலிங் வந்து காட் நம்ம கூட இருந்தாங்கனாலே நடந்துடும். கூட இருந்தாங்கன்ற நாலேஜ் இருந்தாலே நடந்துடும். சின்னதுலலாம் நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகும்போது யாருமே இல்லைன்னு. தாத்தா பாட்டியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பா இறந்த மாதிரி தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. அப்படி இப்படின்னு சொன்னோன்னா எங்கள் வீட்டில் வந்து பாட்டி தாத்தா வந்து நீ கிளம்பி போ அப்படின்னு என்னை சொல்லிட்டாங்க. கிளம்பி போனால் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னை வந்து தூக்கி போடல. ஆனால் அன்னைக்கே வந்து அவங்க வந்து எனக்காண்டி நிற்கலை. ஏன்னா நான் அங்கே போக வேணான்னு நினைக்கிறேன், அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போது வந்து அந்த ட்ராமா வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு அடல்ட் ஆகிட்டேன். 9 வயசு தான் இருக்குது. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், அடுத்தவங்களையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அடல்ட் திங்கிங் வந்துடுச்சு. ஸோ அந்த ட்ராமா சரியாகிறதுக்கு எத்தனையோ இயர்ஸ் ஆச்சு. இட் சேஞ்ச்ட் ஹூ ஐ வாஸ். அந்த ஒரு இவெண்ட் அது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் தட் இவெண்ட் இட் சேஞ்ச் ஹூ ஐ வாஸ். அப்போ நான் வளர்ந்த பிறகு தான் அதில் சரியாகிறேன், ஹீல் ஆகிறேன். அப்போ நான் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் இப்போ எங்கள் பாட்டிகிட்ட பேசினேன் இந்த 2 வருஷத்தில். அப்போ எங்கள் பாட்டிகிட்ட சொன்னேன்னா, நீ அன்னைக்கு என்னை விட்டுருக்கக்கூடாது. நான் இதை கோவத்தில் சொல்லலை, ஆனால் அன்னைக்கு எனக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருந்துச்சு, வளர்ந்த போகிறோம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ பாட்டி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் பாட்டி மன்னிப்பு கேட்டனால எனக்கு சரியாகலை, நான் காட் கிட்ட போனனால தான் சரியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் லைஃப்பில் உள்ள ட்ரமாட்டிக் இவெண்ட்ஸ், அது ஒருத்தவங்களோட டெத்தாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அப்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டிவோர்ஸாக இருக்கலாம், பிரேக்கப்பாக இருக்கலாம். எது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குது அதை நீங்கள் திரும்ப நினச்சிங்கன்னா இப்போயும் வலிக்குது. அந்த மெமரிக்கு உங்கள் இமேஜினேஷனில் திரும்ப போய் ஜீசஸ் உங்கள் கூட இருக்கிறத இமேஜின் பண்ணும். க்ளோஸ் யூர் ஐஸ், கோ பேக் அந்த மெமரிக்கு. ஸோ அந்த மெமரியில் ஜீசஸ் உங்கள் கூட இருக்கிற மாதிரி, அது ஒரு சின்னதில் நடந்ததாக இருக்கலாம், சின்னதில் நடந்த அப்யூஸாக இருக்கலாம், ஸ்கூலில் நடந்ததாக இருக்கலாம், ஸ்கூலில் யாராவது புல்லி பண்ணதாக இருக்கலாம், இல்லைனா யாராவது உங்களை மிஸ்ட்ரீட் பண்ணதாக இருக்கலாம். ஸோ கோ பேக், imagine Jesus with you. Go back and imagine Jesus with you, hugging you, loving you, being there for you. ஏன்னா அந்த மெமரிஸில் வந்து நம்ம தனியாக இருந்தோம், நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால ஒரு ஃபியர் இருக்கும் லைஃப்பில். ஸோ அந்த மெமரிஸில் வந்து ஜீசஸ் கூட தான் இருந்தாங்க அப்படின்ற ரியாலிட்டியை அந்த மெமரியில் ஆட் பண்ணு. ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சுப்பார், எது மெயினாக இருக்கோ அதை யோசிச்சுப்பார். Open your eyes. ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோன்னா, என்ன மெமரிலாம் ஹர்ட் ஆகுதோ அதுக்கெல்லாம் மைண்ட்லேயே நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ மைண்ட்லேயே நம்ம டைம் ட்ராவல் பண்ணலாம். வெளியில் டைம் ட்ராவல் பண்ண முடியாது, மைண்டில் பண்ணலாம். மைண்டில் பின்னாடி போய் எதையாவது நினச்சா வலிக்குதா, எதையாவது நினச்சா பயமாக இருக்கா, எதையாவது நினைக்காம நிறைய டைம் வந்து நம்ம ஃபஸ்ட் 12 இயர்ஸில் பயங்கர ஹார்ம்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா அதை நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். மெமரியில் அப்படியே அமுங்கி போயிருக்கும். கொஞ்சம் தேடி உள்ளே போகணும். நான்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். அதனால ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன், வலிச்சோ பயந்தாலோ ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். ஸோ இட் ஹெல்ப்ஸ், அது ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு.
ஸோ மெமரி. இன்னொன்று வந்து ஹீலிங் ப்ரேயர். ஹீலிங் ப்ரேயர் நான் பண்ணுறேன், ஆனால் ஃபர்கிவ்னஸ் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ ஹீலிங் ப்ரேயர் நான் பண்ணுவேன். ஃபர்கிவ் பண்ண வேண்டியவங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்க. உங்களை ஃபர்கிவ் பண்ண வேண்டியதுக்கு நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹார்ட் ஹீல் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். செகண்டு, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திருந்தணும், நீங்கள் மன்னிக்கணும் உங்களை. தேர்டு வந்து அடுத்தவங்க உங்களை ஹார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள மன்னிக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் ப்ரேயர், காட் ஹீல் பண்ணுங்க. ஸோ ஹீலிங் ப்ரேயர் வந்து நம்ம ஹீலிங் ப்ரேயர் கேட்கும்போது காட் ஹீலிங் கொடுக்க மாட்டாங்க. காட் ஏற்கனவே ஹீலிங் கொடுத்துட்டாங்க. இப்போது டாக்டர் இருக்காங்க, டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, மருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நீங்கள் போகும்போயா மருந்து செய்கிறாங்க? நீங்கள் போகும்போயா டாக்டர் பிறந்து வராரு? ஐயோ நான் இப்போ தான் பிறந்திருக்கேன், இன்னும் ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன். இல்லை, அது ஏற்கனவே இருக்குது, சொல்யூஷன் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஜீசஸ் வந்து ஏற்கனவே ஹீலிங் வச்சுருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா சொல்யூஷன் உடனே கிடைக்கும். ஸோ இப்போ நான் ப்ரே பண்ணுறேன் உங்களுக்கு ஹீலிங். அதுக்கு முன்னாடி யாரையாவது ஃபர்கிவ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்கிவ் பண்ணாமல் ஹீலிங் நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஃபர்கிவ் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது பண்ண தப்பு உங்களுக்கு ஹைலைட் ஆகுதுன்னா, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு உங்களுக்கு ஹைலைட் ஆகுதுன்னா அதுக்கு உங்களை மன்னிங்க, நான் ரிப்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து அடுத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க. அடுத்தவங்க ஹார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபர்கிவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, அவங்கள நம்மளால் லவ் பண்ண முடியணும். லவ்னா கூட போய் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது நம்மளை அப்யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள போய் ட்ரஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லவ் பண்ண முடியணும். ட்ரஸ்ட்டும் லவ்வும் வேறு. லவ்னா ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணுறது, நல்லது நினைக்கிறது தான் லவ். நம்புறதுனா உன் ஹார்ட்டை தூக்கி அவங்க கையில் கொடுக்குறது. அப்யூஸ் பண்ணவங்ககிட்ட போய் ஹார்ட்டை தூக்கி கையில் கொடுக்கக்கூடாது. ட்ரஸ்ட்டு வேறு, லவ் வேறு. லவ்வில் ட்ரஸ்ட் இருக்கலாம், ஆனால் எல்லா லவ்லேயும் ட்ரஸ்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? ஸோ forgive. Bible says forgive as the Lord forgave you. ஸோ ஜீசஸ் எப்படி forgive பண்ணாங்களோ அந்த மாதிரி forgive பண்ணணும். ஸோ close your eyes, forgive yourself, forgive others, and I'll pray for you. உங்களுக்கு ப்ரே பண்ண போகிறேன் இப்போ. In the mighty name of Jesus, broken hearts be healed in Jesus' name. Broken hearts be healed in Jesus' name. Traumatic memories be healed in Jesus' name. I command the spirit of fear, the spirit of death to leave right now in the mighty name of Jesus. Fear, leave in Jesus' name. Fear, leave in Jesus' name. Trauma, leave in Jesus' name. I speak the blood of Jesus over your childhood. I speak the blood of Jesus over your teenage years. I speak the blood of Jesus over your adulthood. In Jesus' mighty name. Be healed. Mind be healed. Heart be healed. Memories be healed in Jesus' name. Body be healed in the mighty name of Jesus. You will be healthy. You will be whole. You will love well. You will be loved well. You will have healthy relationships. You will not stay broken.
In the mighty name of Jesus, I set you free from a lifestyle of brokenness. From the streak of brokenness, I set you free in Jesus' name. I set you free to live free in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. You will be happy from the inside out. Not just on the surface, but you'll be happy from the inside out. In Jesus' name. In Jesus' name. I set you free in Jesus' name. Amen. So, பலூன் ஊதி இருக்கீங்களா? பலூன் இதான் நம்ம ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெடிக்குமா? வெடிக்காது. இதே மாதிரி இவ்வளோ பெருசாக ஊதிக்கல, இன்னும் இதே மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்றா வெடிச்சிருமா? வெடிக்குமா? அப்போ அதே மாதிரி தான் ஹார்ட் வெடிச்சிடும். ஒரு லிமிட் தான் தாங்க முடியும். தேவையில்லாததெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹர்ட்டெல்லாம் குப்பை மாதிரி. குப்பை வீட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி வெளியே போடுவீங்க. இப்போ ஒரு வாழைப்பழ தோல் இருக்குது, நைட் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டு கிச்சனில் போடுவீங்க. காலைல போனீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஈ மூச்சிட்டு ஈ மூச்சிட்டு போகுது. அதை பார்த்தா ஒரு குடும்பமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் குடியே வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. எந்த கதவை திறந்தாலும் ஈ கொசு எல்லாம் வந்துடும். அப்போ என்ன பண்ணோம்? தூக்கி வெளியே போடும். அப்போ நம்ம லைஃப்பில் தான் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காண்டி உள்ளே வச்சுருக்கக்கூடாது, விட்டுணும் வெளியில். பெயினை கரெக்டாக டீல் பண்ணணும். பெயினை கரெக்டாக டீல் பண்ணலன்னா லைஃப் ஃபுல்லாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய நேரம் நிறைய பேருக்கு லைஃப் பெயின்ஃபுல்லாக இல்லை, லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஹீல் ஆகாதனால இன்னும் பெயின்ஃபுல்லாக அதிகமாக இருக்குது, தாங்க முடியாமல் இருக்குது. என்ன வார்லையா இருக்கீங்க? ஆனால் வாரில் அடிப்பட்ட மாதிரிலாம் இருக்கீங்க. வார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிட்டு போய் ரேப் பண்ணிடுவாங்க. ஃபேமிலியில் ஒரு ஆள் சுட்டுவாங்க, இன்னொரு ஆள் சுட மாட்டாங்க. அதான் வார். நம்ம என்ன வேர்ல்டு வார் டைமில் இருக்கோம்? இல்லை. ஆனால் எல்லாம் வாரில் அடிப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க. ஏன்? லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஹீல் ஆகாமல் அப்படியே லைஃப்பில் போய்கிட்டே இருக்கனால. அப்போ வெடிச்சிரும் டம்முன்னு. ஸோ ஹார்ட்டால் ஒரு லிமிட் தான் தாங்க முடியும். சார் ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணுறது டிவி பார்த்து இல்லை, ரிலீஸ் பண்ணுறது சாப்பாடு சாப்பிட்டு இல்லை, ரிலீஸ் பண்ணி தண்ணி அடிக்கிறது இல்லை. அதெல்லாம் பெயின் ரிலீஸ் பண்ணாது, அதெல்லாம் பெயினை அதிகப்படுத்தும். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பற்றி வாசித்தேன், ஒரு ஆர்டிக்கல். ஸ்மோக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணணும்னு ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்மோக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துமா? இந்த ஆஃபீஸ் பக்கத்துலலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெருங்குடியிலலாம் ஏதோ எல்லாம் பெரிய ஆள் மாதிரி டீ கடையில் நிற்பாங்க, வாயில் தம்மு வச்சுட்டு. ஏதோ உள்ளே இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு, அமெரிக்கா ரஷ்யா சண்டைக்கெலாம் இவங்க தான் ஐடியா கொடுக்குற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுப்பா, இப்படி பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே போகாது. ஸ்ட்ரெஸ் அந்த மொமெண்ட்டில் போன மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். அதே தான் போனோகிராஃபியும், ஸ்ட்ரெஸ்ஸு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். அதனால தான் திரும்ப பார்க்குறேன், அதனால தான் திரும்ப ஊதுறாங்க, அதனால தான் திரும்ப குடிக்கிறாங்க. படம் பார்த்தா சரியாயிடும், தூங்கிடுது, திரும்ப அடுத்த நாள் படம் பார்க்க, படம் பார்க்க சரி ஆகாது. ஸோ வேறு எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. வெளியில் போகிறது வலிக்குது, ஹார்ட் வலிக்குது, வெளியே போகலாம். வெளியே போயிட்டு வந்தாலும் ஹார்ட் வலிக்கு தான் செய்யும். என்ன அப்போ வலிக்காத மாதிரி இருக்கும். இப்போ டாக்டர் பெயின் கில்லர் கொடுப்பாங்களே, என்ன பண்ணும்? வலி தெரியாது, மயக்க மருந்து கொடுப்பாங்க. எதுக்கு? வலி தெரியாமல் இருக்க. அதுதான் வலி தெரியாமல் இருக்கும், திரும்ப வலிக்கும். இப்போ உங்களை ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரேஷன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு மயக்க மருந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு, என்ன ஆகும்? வலிக்குமா? அதே தான், எதுவுமே ஹார்ட்டை சரி பண்ணாது. காடுகிட்ட ஹார்ட்டை எடுத்துகிட்டு போனால் தான் ஹார்ட்டை சரி பண்ண முடியும்.